So good evening all. இன்னைக்கு வந்து it was a very hectic day for all of us. ஏன்னா 3 செஷன்ஸ் இருந்தது. All the 3 sessions were very good and useful and I hope you all enjoyed the 3 sessions. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐ லேர்ன், ஐ எக்ஸ்ப்ளோர், ஐ அனலைஸ் செஷன்ஸ் வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சில பேர் வந்து யூஆர் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட். ஐ டிசைனுக்கு வரும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. So I'll just show you how to attempt a iDesign question. So iDesign session attempt பண்றதுக்கு இங்க iDesign select பண்ணிட்டு நீங்க அந்த session name மேல click பண்ணிக்கோங்க. So iDesignல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 different sections இருக்கு. இது வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ண செக்ஷன்லாம் ஒரே ஒரு quiz section மாத்திரம் இருந்தது. இங்க வந்து உங்களுக்கு 3 different sections இருக்கு. 2 section வந்து project section, அப்புறம் 3rd section வந்து quiz section இருக்கு. அப்புறம் நீங்க இங்க கண்டினியூ கொடுத்துட்டு போனீங்கன்னா இங்க சைட்ல வந்து அந்த மெனு பார் இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க பார்த்துக்கலாம் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு செக்ஷன்லயும் எவ்வளோ எக்ஸசைசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ப்ராஜெக்ட் எக்ஸசைசஸ் இருக்கு. செக்ஷன் 2ல 2 ப்ராஜெக்ட் எக்ஸசைசஸ் இருக்கு. செக்ஷன் 3ல வந்து இது வரைக்கும் பார்த்தீங்களே அந்த 9 ப்ராஜெக்ட் எக்ஸசைசஸை பேஸ் பண்ணி ஒரு 24 குவிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து நீங்க பண்ண போறது இல்லை, நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெம்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு போகணும். ஸோ அந்த எக்ஸசைசஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸிக்யூட் தி கிவன் ப்ரோக்ராம் அண்ட் அப்சர்வ் தி அவுட்புட் இமேஜ் ஃபார் தி கிவன் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் தான் இங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அவுட்புட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணவோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணவோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருத்தர் இந்த ரீசெட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட்டட் டெம்ப்ளேட் கோடு வந்து லோட் ஆகிடும். இந்த ரீசெட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்பைல் பண்ணுங்க. முன்னாடி வந்து இந்த main.cpp அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கம்பைல் பண்ணுங்க. கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இனிஷியலாக ப்ரோக்ராம் ரன்னிங்னு வரும். ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்னு வந்துடும். ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே மை ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சில ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரோக்ராம் கோடை வந்து உங்களுக்கு இந்த கோட்லேருந்து என்ன புரியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் கோடில் பார்த்தீங்கன்னா இன்புட் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து இன்புட் இமேஜ் ஃபைல், அவுட்புட் பாத்துன்னு கொடுத்துருக்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒரு அவுட்புட் ஃபைல் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த அவுட்புட் ஃபைலை நீங்கள் எந்த நேமில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இங்கே அவுட்புட் பாத்தில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே இன்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த input1.bmpங்கிற இன்புட் ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு இமேஜ் வந்து இட் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்டட் as a matrix. இது வந்து கிரே லெவல் இமேஜ். ஸோ இட் வில் பி ரெப்ரசன்டட் பை a 2D matrix which has certain number of rows and certain number of columns. ஸோ இந்த பார்ட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து அந்த இமேஜில் இருக்க ஒரு பிக்சல் வேல்யூ. ஸோ அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் ஐஎம்ஜி அட் யூகேர் ஆஃப் ஐ கமா ஜே, நான் கோடெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை மேட்ரிக்ஸாக எடுத்துட்டீங்க, அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து 100ஆன்னு பார்க்குறீங்க. அந்த வேல்யூ 100ஆக இருந்தால் என்ன பண்ணுறீங்க, யூஆர் ரீப்ளேசிங் தட் வேல்யூ பை 255. ஸோ இது கோடிங் தெரியணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே புரியும். ஒவ்வொரு ரோவாக எடுத்துக்கிறீங்க, அந்த ரோவில் இருக்க எல்லா காலமையும் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரோவில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அந்த எலிமெண்ட்டோட வேல்யூ வந்து 100ஆன்னு பார்க்குறீங்க. 100ஆக இருந்ததுன்னா அதை 255ஆல் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை எடுத்து நீங்கள் இந்த அவுட்புட் பார்ட்டில் லோட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் இந்த ஐஎம் ரைட் அப்படிங்கிறது. ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் மேலோட்டமாக பாருங்கள்.
அப்புறம் இங்க இருக்க இன்புட் ஃபைலையும் அவுட்புட் ஃபைலையும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்புட் இமேஜ்க்கும் அவுட்புட் இமேஜ்க்கும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம் எக்ஸப்ட் தி இன்னர் ரிங். ஸோ அந்த இன்னர் ரிங் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் 100. ஸோ அந்த வேல்யூ எடுத்து நீங்க என்னென்ன ரீப்ளேஸ் பண்றீங்க? 255 ரீப்ளேஸ் பண்றீங்க. 255 ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கலர் என்ன ஆகுது? ஒயிட் ஆகுது. ஸோ வாட் இஸ் 255 ரெப்ரசன்ட்? 255 ரெப்ரசன்ட்ஸ் ஒயிட். ஸோ இதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கோடிங்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஸோ இங்கேயே நீங்க இன்புட் ஃபைல் அண்ட் அவுட்புட் ஃபைல் பார்த்துக்கலாம். இல்லை நான் ரன் பண்ணிட்டேன் இங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்கே மை ஃபைல்ஸ் போனீங்கன்னா இந்த இந்த அவுட்புட் ஃபைலும் இருக்கும், இந்த இன்புட் ஃபைலும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் ஃபைல் பார்க்கணும்னா அவுட்புட் 1.bmp அதை வந்து நீங்க உங்க சிஸ்டம்ல வந்து எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இது டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்க்கறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இன்புட் ஃபைல் அவுட்புட் ஃபைலையே கம்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க கோடை வந்து வாக் த்ரூ பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கோட் புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட உங்கள் ஸ்கூலில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் மோஸ்ட்டாக இந்த பைத்தான் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். உங்களாலேயே முடியும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் அஸ் வெல். ஸோ இது பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. இங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, சொல்யூஷன் எவாலுவேஷன் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ், ரிசல்ட் வில் பி ஷேர்ட் ஷார்ட்லி அப்படின்ட்டு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் சொல்யூஷன் இஸ் அக்செப்டட்னு வந்துடும். நீங்க சொல்யூஷன்ல எதுவும் பண்ண போறது இல்லை, ஆனா நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியறதுக்காக நீங்க இங்க சப்மிட் கொடுத்து அக்செப்ட் வாங்கிக்கோங்க. இது வாங்கினதுக்கு அப்புறம் இமீடியட்டா நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மெனு பார் கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்க செக்ஷன் 3க்கு போய்க்கோங்க. இப்ப நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க எக்ஸசைஸ் 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1 ரிலேட்டடா சில குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த தேர்ட் காம்பனன்ட்ல இருக்கும். ஸோ கிளிக் ஆன் திஸ் தேர்ட் காம்பனன்ட். attend the quiz questions pertaining to exercise 1. ஸோ இங்க போய்க்கோங்க. இப்ப So exercise 1 related ஆன first question வந்து when an image is read as a grayscale image to a matrix, what is the dimension of the matrix? அந்த கோட்ல பார்த்துருந்தீங்கன்னா நீங்க imreadன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த இமேஜை ரீட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இட் 2D மேட்ரிக்ஸ் ஒரு 3D மேட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் grayscale image is always represented by a 2D மேட்ரிக்ஸ். அதனால 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே கலர் இமேஜா இருந்தா என்ன டைமென்ஷனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ரெவ்யூ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்க ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பேஸ் பண்ணி மல்டிபிள் குவிஸ் கொஸ்டின்ஸும் இருக்கலாம். அதனால நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் பாருங்க, அதுவும் இதே எக்ஸசைஸை பேஸ் பண்ணதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் 1. ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னா the pixel value 255 yields the color. ஸோ அந்த கோட் வந்து நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை கோட் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்பியும் இங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த 255ங்கிறத நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த main.cpp கிளிக் பண்ணிங்கன்னா கோட் லோட் ஆகிடும். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அந்த இமேஜ்ல 100ங்கிற பிக்சல் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து நம்ம 255 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த கிரே வேல்யூ தான் 100. 255 ரீப்ளேஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, பியூர் ஒயிட் ஆகுது. ஸோ 255ங்கிற வேல்யூ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும், இட் வில் ரெப்ரசன்ட் ஒயிட். ஸோ திரும்பியும் அந்த தேர்ட் செக்ஷனுக்கு போயிட்டு அந்த செகண்ட் எக்ஸசைஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஒயிட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டான எகெயின் ரெவ்யூ ஆன்சர் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எகெயின் இன்னொரு கொஸ்டின் கூட இந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணியே இருக்கலாம்.
அதனால நெக்ஸ்ட் கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் 1. So what is the question? What is the constant value used in this exercise to threshold the image by changing the pixel value to 255? உங்களுக்கு அந்த கோட் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த பிக்சல் வேல்யூ 100 இருந்ததோ அந்த பிக்சல் வேல்யூவை தான் நம்ம 255 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருந்ததுன்னா டைரக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா எகெயின் கோ பேக், ரெஃபர் டு தி சேம் கோட். திரும்பியும் நான் செக்ஷன் 1க்கு போறேன், அதே எக்ஸசைஸ் 1க்கு போறேன். திரும்பியும் நான் அந்த மெயின் டாட் சிபிபி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் டாட் சிபிபியில் பார்த்தா 100 தானே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே என்ன செக் பண்ணுறோம்? ஐஎம்ஜி அட் i, j ஈக்குவல் டு 100. ஸோ எந்தெந்த பிக்சல் வேல்யூ எல்லாம் 100 இருக்கோ ஐ எம் ரீப்ளேசிங் இட் பை 255. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ எகெயின் தேர்ட் செக்ஷனுக்கு போறேன். தேர்ட் செக்ஷன்ல இருக்க தேர்ட் கொஸ்டின். So the answer to this, the constant value used in this exercise to threshold the image by changing the pixel value to 255 is 100. So நான் review answer கொடுத்து answer கரெக்டா அப்படிங்கறத நான் validate பண்ணிக்கலாம். So once it's correct, again இன்னொரு question வந்து இந்த exercise 1 பேஸ் பண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் குவிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் 2. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் திரும்பியும் செக்ஷன் 1க்கு போயிட்டு எக்ஸசைஸ் 2க்கு போய் நான் பார்க்க போறேன். ஸோ எக்ஸசைஸ் 2க்கு போய் நான் இன்புட் இமேஜ் அவுட்புட் இமேஜ் பார்த்துட்டேன். கோட் பார்க்கறதுக்காக நான் ரீசெட் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாப்அப் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் மெயின் டாட் சிபிபி கிளிக் பண்ணி பார்க்குறேன். அகெயின் இந்த கோடை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் இமேஜோட நேம் வந்து enlarge input டாட் பிஎம்பி, அவுட்புட் இமேஜோட நேம் வந்து enlarge output டாட் பிஎம்பி. அந்த enlarge input டாட் பிஎம்பி தான் இங்கே சாம்பிள் இன்புட்ல கொடுத்துருக்கோம். அந்த enlarge output டாட் பிஎம்பி வந்து இந்த சாம்பிள் அவுட்புட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கோட் பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கோட் கொடுங்க. அங்கே கீழே ரன்னிங்னு வரும். ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்னு வந்துடும். அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மை ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த enlarge output டாட் பிஎம்பி அந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் மொபைலில் பண்ணுறேன், எனக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்கறது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 2 சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் இமேஜையே ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு சின்ன மேட்ரிக்ஸை எடுத்துட்டு நீங்களா ஒரு சாம்பிள் மேட்ரிக்ஸ் எழுதி அதை எடுத்துட்டு இதை வந்து ட்ரேஸ் பண்ணி பாருங்க. சரியா? எகெயின் இஃப் நீடட் யூ டேக் ஹெல்ப் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரம் யோர் ஸ்கூல். தேவைப்படாது, உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு, ஐ எம் ஓகே வித் திஸ், ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சப்மிட் கோட் கொடுங்க. இந்த சப்மிட் கோட் கொடுக்கறது வந்து உங்களுக்கான ஒரு செல்ஃப் வேலிடேஷன். நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்தேன், இந்த கோட் பார்த்தேன், இந்த ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டேன், நவ் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒரு மெசேஜ் வரும், கங்க்ராட்ஸ் யுவர் சொல்யூஷன் இஸ் அக்செப்டட். கோடில் போய் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், கோடை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் அப்சர்வ் பண்ணிட்டோம். இனி இந்த செகண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக குவிஸ் செக்ஷன்ல இருக்க எக்ஸசைசஸை வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் எக்ஸசைஸ் 1 ரிலேட்டட், அது நம்ம ஏற்கனவே அட்டெம்ப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து ஃபோர்த் கொஸ்டின் போய் பாருங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in this exercise the object present in the image is enlarged by the factor of. நாங்கள் ஆன்சர் சொல்லலை, உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறது. அது வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் அதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் 2. தி ஆப்ஜெக்ட் இன் தி இமேஜ் இஸ் ரெப்ரசன்டட் யூசிங் விச் பிக்சல் வேல்யூ. அதுவும் நீங்கள் கோடை கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்.
இல்ல இமேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது ஆன்சர் என்னங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸசைஸ் 2 ரிலேட்டட். வாட் இஸ் தி பிக்சல் வேல்யூ ஆஃப் தி பேக்ரவுண்ட் இன் தி இமேஜ்? ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறீங்க, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகே, ஹோப் இட்ஸ் கிளியர் நவ். ஸோ அதே மாதிரி இப்போ செக்ஷன் 1ல் இருக்க 7 எக்ஸசைஸும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் செக்ஷன் 2க்கு போய் பாருங்கள். செக்ஷன் 2ல் 2 எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ செக்ஷன் 2ல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸசைஸ் 8 பார்த்தீங்கன்னா, ஸோ இன்புட் இமேஜ் இப்படி ஒரு இன்புட் இமேஜ் கொடுத்தா இப்படி ஒரு அவுட்புட் இமேஜ் கிடைக்குது. அதுக்கான கோடு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா மீடியன் பிளர் அப்படின்னு ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மீடியன் ஃபில்டர் வச்சு ஐ எக்ஸ்ப்ளோர்லேயும் பண்ணியிருந்தீங்க, ஐ அனலைஸ்லேயும் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் இங்கே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனை வந்து ஒரு இமேஜில் அப்ளை பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கேயும் அதே தான், ஒரு தடவை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணும்போது பாப்அப் வந்ததுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இன்புட் வேல்யூ வந்து எப்போவுமே அந்த பிளர் லெவல், என்டர் தி பிளர் லெவல்னு கேட்குறாங்களே, அது வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆட் நம்பர் கொடுங்க. அந்த ஆட் நம்பர் ரேஞ்ச் வந்து 3 to 50க்குள்ள ஒரு ஆட் நம்பர் கொடுத்து பாருங்க. அந்த வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இமேஜ் குவாலிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறதையும் பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் 3 கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈவன் இன்புட் கொடுக்கக்கூடாது, தட்ஸ் ஒன் கண்டிஷன். இப்போ 3 கொடுத்து அவுட்புட் இமேஜ் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட்புட் ஃபைல் நேம் என்னன்னு பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கோங்க. அவுட்புட் ஃபைல் நேம் வந்து இந்த ஐஎம் ரைட்டில் இருக்க ஃபைல் நேம் வந்து எப்பவும் அவுட்புட் ஃபைல் நேம். ஐஎம் ரீடுக்கு என்ன ஃபைல் நேம் பாஸ் பண்ணுறீங்களோ தட் would be தி இன்புட் ஃபைல் நேம். ஐஎம் ரீடுங்கிறது ரீடிங் ஃப்ரம் தி இன்புட் இமேஜ். ஐஎம் ரைட்டுங்கிறது வந்து யூஆர் ரைட்டிங் டு தி அவுட்புட் இமேஜ். ஸோ இங்கே போயிட்டு இப்போ மீடியன் அவுட்புட் டாட் ஜேபிஜி அது வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் 3 கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கு. அதுவே வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து திரும்பியும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸோ என்டர் தி பிளர் லெவல்னு கேட்குதா. இப்போ வந்து நான் 7 கொடுக்குறேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் அதே மை ஃபைல்ஸில் போய் மீடியன் அவுட்புட்னே இப்போ இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 753க்கு நான் ரன் பண்ணியிருக்கேன். 753க்கு இந்த அவுட்புட் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இப்படி வந்திருக்கு. ஸோ நான் 3ன்னு வச்சு பிளர் ஃபேக்டர் 3ன்னு வச்சு பண்ணும்போது என்னோட அவுட்புட் இமேஜ் இப்படி இருந்தது. அதே வந்து பிளர் ஃபேக்டர் வந்து 7 வச்சு பண்ணும்போது நான் இப்படி இருக்கு. என்ன மாதிரி இமேஜ் குவாலிட்டி மாறி இருக்கு, என்ஹான்ஸ் ஆயிருக்கா இல்லை டிட்டீரியரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் எக்ஸசைஸ் 8 பார்த்துட்டேன்னா அந்த எக்ஸசைஸ் எகெயின் சேம் ப்ராசஸ் தான். எக்ஸசைஸ் 8 ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணணும்னா எகெயின் அந்த 3rd செக்ஷனுக்கு போயிட்டு இங்கே எக்ஸசைஸ் 8 ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ எக்ஸசைஸ் 8 ரிலேட்டடாக 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ in this exercise இந்த ஸ்பெல் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிடுறோம். the median blur method has என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க இமேஜை, அதை வச்சு கொடுத்துக்கோங்க, ஆன்சர் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்புட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. ஆனால் உங்கள் அவுட்புட் இமேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிருந்தது. அதுதான் மீடியன் ஃபில்டர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் 8th question. Generally, noise is a random variation of color in an image. Which color denotes the salt and pepper?
அது வந்து நீங்க இமேஜ் அப்சர்வ் பண்ணிட்டு எது கரெக்ட் ஆப்ஷனோ சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐ டிசைன் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டே எப்படி அட்டென்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் டே 1. ஸோ டே 2 டே 3 வரும்போது டாபிக்ஸை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஃபர் ஆகும். நாங்கள் அதுக்கும் ஒரு ஹெல்ப் செஷன் வந்து போட்டுடுறோம். இன்னைக்கு வந்து 3 செஷன்ஸ் இருந்ததுனால இவ்வளோ டிலே ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இருந்து வந்து இட்ஸ் ஜஸ்ட் 2 hour லைவ் லெக்சர் செஷன். அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் ப்ராக்டிஸ். So hope you enjoyed the exercises given for the day. Thank you all and meet you again tomorrow.